புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இப்போது ஆரோவில் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று அவர் ஆளுநர் கைலாசநாத்தின் நிகழ்ச்சியை புறக்கணித்தது முதல் நேற்று இரவில் இருந்து அவரை சமாதானப்படுத்தும் முயற்சி மற்றும் அவசர ஆலோசனை கூட்டங்கள் என தொடர்ந்து அடுத்தடுத்து அங்கு திருப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. புதுவையில் அங்கு ஆளுநர் கைலாசநாத்துக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே அந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அந்த புதுவையின் சுகாதாரத்துறை இயக்குநராக என்ஆர் ரங்கசாமி பரிந்துரைத்த நபரை அவர் நியமிக்காமல் செவ்வேல் என்ற டாக்டர் செவ்வேலை நியமித்ததை ஒட்டி முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ஆர் ரங்கசாமி அங்கு ஆளுநர் கைலாசநாத்துடன் அவருக்கு எந்த விதமான திட்டத்தையும் பரிந்துரையையும் அவர் தொடர்ந்து நிராகரித்து வருவதால் முதலமைச்சராக இருப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று நெருங்கிய சகாக்கள் மற்றும் எம்எல்ஏக்களிடம் முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி தெரிவிப்பதாகவும் இதனால் இப்போது அவசர ஆலோசனை கூட்டம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. என்னால் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் புதுவைக்கு வரவுள்ள நிலையிலும் சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை செயல்படுத்தி அங்கு ஆளுநர் ஆட்சி அமலில் இருக்கும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் அங்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவியை என்ஆர் காங்கிரஸ் கட்சி என்ஆர் ரங்கசாமி பரிந்துரைத்த அந்த அமைச்சர் பெயரை இதுவரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாத் ஏற்கவில்லை. இரண்டாவது, புதுவையின் சுகாதாரத்துறை இயக்குநராக முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி பரிந்துரைத்த பெயரை ஆளுநர் கைலாசநாத் ஏற்கவில்லை. இதேபோல நேற்று இரவு நடைபெற்ற அவரது நிகழ்ச்சியையும் முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி அங்கு புறக்கணித்திருப்பதன் மூலமாக தொடர்ந்து அங்கு அதிகாரிகளை நியமிப்பது அமைச்சர்களை நியமிப்பதில் முதலமைச்சருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத சூழ்நிலை அங்கு புதுவையில் நிலவுவதால் தாம் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பது தேவையா என்பது குறித்து அங்கு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அமைச்சர்கள் நியமனம், சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் மற்றும் எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை பரிந்துரைத்தது ஏற்பதில் உள்ள சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் என்ஆர் ரங்கசாமி செயல்பட முடியாத நிலை நீடிப்பதால் தொடர்ந்து முதலமைச்சராக அவர் நீடிக்க விரும்பவில்லை என்பதால் இன்று அவர் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு விரைவில் இன்றே இந்த முடிவை அறிவிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அங்கு அந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இன்று மாலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. புதுவையில் இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதால் தான் துணைநிலை ஆளுநர் கைலாசநாத் மூலமாக பல்வேறு திட்டங்களையும் அதிரடி அரசியல் வியூகங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வைப்பது, எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது என என்ஆர் ரங்கசாமிக்கு தெரியாமலேயே அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாத்தின் மூலமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புதுவையில் இன்று மாலைக்குள் முக்கிய அரசியல் திருப்பம் ஏற்படும் என்ற தகவல்களும் பரவி வருகிறது.